ஒரு கவிதை, அந்த கவிதையை வழங்குவதற்காக ஜேன் அவர்களை அன்பாக அழைக்கிறோம். அந்த கவிதையை வழங்குவதற்காக. அனைவருக்கும் வணக்கம். YIT யாவருக்கும் சம உரிமை என்றெண்ணம் வேறுபட்ட வட இலங்கை நன்னாட்டின் யாழ்ப்பாண தமிழூர். யாவருக்கும் சம உரிமை என்றெண்ணம் வேறுபட்ட வட இலங்கை நன்னாட்டின் யாழ்ப்பாண தமிழூரில் வட்டிஸ்ட ஐடி என யாரும் கேட்கும் காலத்திலும் YIT தேவை என சிந்திக்காத நேரத்திலும் ஓரெண்ணம் ஓர் கனவு ஒன்றென்றே சென்றிருந்த வைசீரன் வாத்தியாரின் யாழைத்தி பயணக்கதை. உணர்வோங்கும் தமிழர்தம் உள்நாட்டு யுத்தத்தில் உறவுகளை பிரிந்தும் உடைமைகளை இழந்தும் தங்கள் இடம் விட்டு தடம் மாறி திசை தேடி சென்றவருள் இலங்கை நகர் கோட்டை அந்த கொழும்பு நோக்கி ஒருவர் காலமகன் போக்குதனில் கால்தடத்தை பதித்தார். வளர்ந்து வரும் ஐடியிலே தகமை பல பெறுவதற்கு கொழும்பு வாழ் தமிழ் பேசும் மாணவர்க்கு உள்ள சிக்கல். தொடர்பாடல் தொழில்நுட்ப பாடம் அதன் அடிப்படையை ஆங்கிலத்தில் இலகுவாக விளங்கியதை எடுப்பதுவே. பிரச்சனைக்கு தீர்வு காண அலைந்த அந்த மாணவர்க்கு இயல்பிலேயே தமிழ் மொழியில் பற்று வைத்த வாத்தியவர் ஐட்டிதனில் தான் கற்ற விளக்கமான வித்தைகளை மாணவர்க்கு பயிற்சிவிக்க திடத்துடனே உறுதி கொண்டார். மேற்கிலங்கை கொழும்பிலே தமிழ் மொழியில் ஐடி சொல்லும். மேற்கிலங்கை கொழும்பிலே தமிழ் மொழியில் ஐடி சொல்லும் தொழில்நுட்ப பாடத்து மாணவர்களை அழைப்பதும் ஆழமான ஐடி கல்வியை அனுபவத்துடன் அளிப்பதும் என யார் அந்த வாத்தி என்று தேடிய மாணவர்களுக்கு வாத்தியாராக வந்து சேர்ந்தார் யோகசீலன் வாத்தியார் அவர்கள். நிற்காமல் ஓடிடும் நிகழ்கால உலகமதில் கற்காமல் போய்விடும் தொழில்நுட்ப கல்வியால். நிற்காமல் ஓடிவிடும் நிகழ்கால உலகமதில் கற்காமல் போய்விடும் தொழில்நுட்ப கல்வியால் தற்காலம் தமிழ்தாயின் நன்மக்கள் யாவரும் பிற்கால வாழ்க்கை தன்னில் பின்தங்கி போகாமல். கற்காமல் போய்விடும் தொழில்நுட்ப கல்வியால் தற்கால தமிழ்தாயின் நன்மக்கள் யாவரும் பிற்கால வாழ்க்கை தன்னில் பின்தங்கி போகாமல் அக்காலம் இக்காலம் பிற்காலம் மூன்றிலும் தமிழர்தம் பெருவாழ்வு பொற்காலம் என்று எழுதிட YIT என்கின்ற கேள்விக்கு பதிலாக யாழைத்தி என்கின்ற YIT நம் முன்னே என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக ஒரு அற்புதமான ஒரு கவிதையை தந்துட்டார் தம்பி. முன்னுக்கு கூப்பிட்டுருக்கோம். ஆற்றல் குறைவாக இருந்தாலும் சரிவான ஒரு கவிதை.